மலைகள் விலகினாலும் பருவதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு என்றும் நீங்காது. மலைகள் விலகினாலும். எவ்வளவு அழகான ஒரு பாட்டு வரி பாருங்க. இந்த பாட்டு கேட்கும் போதெல்லாம் கர்த்தருடைய ஒரு வேதத்தில் ஒரு வார்த்தை, ஏசாயா 54:10, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமல் இருக்குமா. பாருங்கள், இவ்வளவு பெரிய மலை நமக்கு பின்னாடி பாருங்கள், இவ்வளவு பெரிய மலை இது கூட ஒரு காலத்தில் அசையுமா விலகுமா. ஆனால் கர்த்தர் நம்ம மேல் வைத்திருக்கிற கிருபை ஒரு காலமும் ஒருபோதும் அது விலகாது, மாறாதான். எவ்வளோ அன்பு பாருங்கள் ஆண்டவர் நம்ம மேல் வைத்திருக்கிற அன்பு. அதுதான், ஏன்னா கர்த்தருக்கு பயந்தவர்கள் மேலேயே அவருடைய கிருபை இருக்குது. தேவனுக்கு பயந்து இந்த உலகத்தில் யாரெல்லாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க கற்றுக்கொள்கிறார்களோ, நடக்க பழகிறார்களோ, நடந்து கொண்டு இருக்கிறார்களோ, அவர் மீது என்ன செய்யுமா, கர்த்தருடைய கிருபை இந்த மலையை பார்க்கலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக சூப்பராக நிற்கும். நம்மளுடைய வாழ்க்கையில் கிருபை இல்லாமல் இருந்தால் நம்ம வேஸ்ட்டு. எல்லாம் நமக்குள்ள எல்லா டேலண்ட் இருக்கலாம், நிறைய படிப்பு இருக்கலாம், நிறைய வசதி இருக்கலாம், ஏதாவது டேலண்ட் இருக்கலாம். இன்றைக்கி இருக்கக்கூடிய எவ்வளவோ டேலண்ட் நமக்குள்ளே இருக்கலாம். ஆனால் நம்மளை உண்டாக்கின தேவனுடைய கிருபை மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லைன்னா நம்ம சுத்தமான வேஸ்ட்டு. நம்ம மாதிரி ஒரு வேஸ்ட்டு யாருமே இல்லை. அதுபோல் தேவனுடைய கிருபை இந்த மலையை பார்க்கிலும் அசையாமல் இருக்குதா. அதுபோல் தேவனுடைய கிருபைக்காக நம்ம காத்திருப்போம். அவருக்கு பயந்து நம்முடைய வாழ்க்கையை தொடர்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.